உட்காந்துருக்காரு, கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு. எப்படி உட்கார்ந்துருந்தாரா? மகிழ்ச்சியோட ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி இருந்தார். முதவரி பாருங்க, கதவை திறந்து பார்த்தா திருநாவுக்கரசர் எப்படி வந்தாருக்கு? ஆனந்த வெள்ளத்தில் இடை மூழ்கினார். இந்த வார்த்தை அப்படி எங்க வரும் தெரியுமா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? எங்க வரும்? ஆனந்த வெள்ளத்தில் அடிச்சு அதுவும் உண்டு. அதை விட திருவாசகம் எழுதிய மணிவாசகருக்கு திருக்கோவையாகல, நம்ம திருக்கோவையை பாட்டு படிக்கணும், ஒரு பாட்டு தான் படிப்போம். அந்த பாட்டு ஆனந்த வெள்ளத்துள் அழுத்திய நாளில் அப்படிப்பாரு. அப்ப அவ்வளவு மகிழ்ச்சியில பெருமாங்க என்ன செய்தார்? சேர்க்கிறார். அத்துணை திருமுறைகளிலும் படித்திருக்கிறார். ஈச்சனையில் போடப்பட்ட திருநாவுக்கரசர் பெருமான் பெருமானுடைய திருவடியை பற்றி முழுமையாக அனுபவித்திருக்கிறார். முழுமையாக அனுபவித்த அந்த திருநாவுக்கரசர் எப்படி சொல்லணும் அப்படின்னா, மணிவாசகர் திருக்கோவை சொன்னார் இல்லையா, ஆனந்த வெள்ளத்து அழுத்தி மூழ்கி அப்படி சொல்றார். அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். திருக்கோவையால் வருது இந்த பாட்டு இல்லையா? ஆனந்த வெள்ளத்துள் இடைமூழ்கி அம்பலவர் தேனுந்து மலப்பாதம் தமுதுண்டு தெளிவெய்தி ஊனந்தான் இரராகி உவந்திருந்தார் தமைக்கண்டே ஈனந்தாங்கியது இரதாம் என்ன அதிசயம் என்றார். சமணர் என்ன சார், என்ன அதிசயமா இருக்கு? 7 நாள் உள்ள போட்டு வச்சிருக்கு. முன்னை விட தெளிவா இருக்காரு, முன்னை விட அழகா இருக்காரு, முன்னை விட ஒளிமயமா இருக்காரு, முன்னை விட ஆனந்தமயமா இருக்கிறார். உடனே திரும்பி தான் வருது. நாம அவனை செஞ்சிட்டோம்னு வச்சுக்க, தப்பா போயிட்டு வச்சுக்க, அது நம்மளே என்ன சொல்லுவான், அவன் நம்ம வித்தியை பயன்படுத்தி நம்மளை தோக்கடிச்சுட்டான். அது மாதிரி இப்போ வெளியே இருந்து பார்த்தா அது அதிசயமாக அப்படியே உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு இது செய்தி அங்கே தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, மன்னவனுக்கு இவரை பிரித்துருவான். அதுக்காக என்ன செஞ்சான் பார்த்தீங்கன்னா, இவன் சொல்றார் அவ்வளவு சேர்ந்து அதிசயம் அன்று இது ஒரு அதிசயம் வாயை படுத்த அப்படி நின்றுக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் சுதாரி, இது என்ன பெரிய அதிசயம்? நம்ம சமண மதத்தில் தான் இருக்கு இல்ல, தீயில இருந்து மாறி போகலாம், விஷத்துல இருந்து நீங்கலாம், இது எல்லாம் நம்ம மந்திரம் சொல்லி வச்சிருக்கோம் இல்லையா, சமண மதத்தில் இருக்கு இல்லையா, அதை வச்சு தப்பிச்சுட்டான் ஆகும். அதிசயம் அன்று இது கமா முடிச்சொல்லும். இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. ஏன் அதிசயம் இல்லை? உயிரோடு இப்படி இருக்கிறது முன்னை அவன் சமய சாதகத்தா. இவர் முன்னால் அவன் சமயத்தில் இருந்தார் இல்லையா, சமண சமயத்தில் இருந்தார் இல்லையா, 40 ஆண்டுகள் இருந்தார் இல்லையா, தலைவராக இருந்தார் இல்லையா, எல்லா மந்திரம் படிச்சு கையில வச்சிருந்தார் இல்லையா, அதை வச்சு அவன் சமய சாதகத்தா இது செய்து பிழைத்திருந்தான். தப்பிச்சது காரணம் என்ன? நம்ம சமயத்தில் முன்னால படிச்சதுதான் இப்ப அவனுக்கு வந்துச்சு. இப்படி அழகு நாட்டில் இருக்கானா இல்லையா? இன்னைக்கு இருக்கான். நம்மால் தான் இருப்பான். எதிரி கூட டெபாசிட் போயிடும். இத்தனை லட்சம் ஓட்டு விஷயத்தை செய்ப்பான். ஓட்டி எண்ணி முடிச்ச உடனே டெபாசிட்டே போயிடும். என்னடான்னா அதுக்கு இந்த தொண்டன் பதில் சொல்லுவான், அது வந்து மலாடி பார்த்தீங்கன்னா மலாடி அது மாதிரி இவன் ஏன் ஜெயிச்சான், இவன் ஏன் வெற்றி எடுத்துட்டான் அப்படின்னா, நம்மகிட்ட இருந்தா இல்லையா முன்னால் அதை வச்சு ஜெயிச்சான. இவன் இங்கிருந்து அங்க போறான், போகவே மாட்டான், இங்கே தானே இருந்திருப்பான். சரி, இந்த மந்திரத்தினால் அவன் ஜெயிச்சிருப்பான்னு உனக்கு தெரியுது இல்ல, அப்ப மந்திரத்தை நீ தடுக்கலாம் இல்ல, அவருக்கு பயன்படாம தடுக்கலாம் இல்ல, உனக்கும் தெரிஞ்சதானே, நீயும் துறவிதானே அவனை மாதிரி, அப்ப தடுத்துக்கலாம் இல்லையா? பின்னால் அந்த செய்தி நிறைய வருது. அதுதான் முன்னாலே சொன்னேன். அதிசயம் அன்று இது முன்னை அவன் சமயத்தா இது செய்து பிழைத்திருந்தான் என வேந்தற்கு உரை செய்து. ஏன்னா அவன் அப்புறம் மண்ணை அடிச்சாலும் எல்லாம் போகிற போய் ஓடுது, நானும் சைவத்துக்கு போய் போயிடுவாங்கிறதுக்காக அவன் கேட்கறதுக்கு முன்னாடி மன்னா இது நம்மகிட்ட படிச்சதை வச்சு இப்படி மாட்டிட்டான். அவன் சமய சாதகத்தால் இது செய்து பிழைத்திருந்தான் என வேந்தற்கு உரை செய்து மதி செய்வது இனி கொடிய வல்விடம் ஊட்டுவதென்று. ஒன்றும் இல்லை, இவனை தப்பிக்க விடக்கூடாது, விட்டவனை நம்மளுக்கு முடிச்சிருவான். அதனால இவனுக்கு என்ன செய்யணும்? கொடிய விஷத்தை கொடுத்து கொல்லணும்னா பாட்ட பாருங்க.
மதி செய்வர் இனி கொடிய வல்விடம் ஊட்டுவதென்று முதிரவரும் பாதகத்தோர். பாதகம் செல்வதில் சுப்பியில் ஆடுவது, அடுத்தவனுக்கு தப்பு தண்டா செய்யறது, அடுத்தவனுக்கு கெடுக்கிறது இல்லை. முதல் நாள் யாரு? இந்த சமணம் தான் கொடுப்போம். அதான் முதிரவரும் பாதகத்தோர் முடைவாயால் மொழிபெயர்ந்தார். என்ன வாயா வாய் நாட்டை முடிச்சிருந்த நம்ம சொல்லுவோம் இல்லை. ஒருத்தர் நம்மளை ஒரு சொல்லிட்டா தப்பா பண்ணிடும், உன் வாய் குளிச்சுப்போ, உன் வாய் எரிச்சுப்போ. அது மாதிரி என்ன சொல்றாரு? இப்படி திருநாவுக்கரசரையே சொன்னவன் வாய் எப்படிப்பட்ட வாயா? முடைவாயால் முடித்தார்கள். நல்ல வாயே இல்லை, மோசமான வாய். இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பிலே முதிர் வரும் பாதகத்தோடு முடைவாயால் முடிந்தார்கள். அடுத்த ஆங்கது கேட்டலும் கொடிய அவன் சார்பால் கெடு மன்னன். அருமையான சொல்றாரு. இப்படி சொன்னா இல்லையா, நம்ம சமண சமயத்தை வச்சு தப்பிச்சிட்டான், அதனால அவனுக்கு கொடிய விஷம் கொடுத்து காரியம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னான். அதை மன்னன் கேட்டானா. எப்படி கேட்டானா? ஆங்கு அதை கேட்டலும், அந்த செய்தியை கேட்ட யாரு? கொடிய அவன் சார்பால் கெடு மன்னன், கொடுமையான தீமையுள்ள அவன் சமயத்தை சார்ந்திருக்கின்ற அந்த மன்னன் கெடு மன்னன். ஆங்கது கேட்டலும் கொடிய அவன் சார்பால் கெடு மன்னன் ஓங்கு பெருமையினால், ஓங்கு பெருமையலினால், பெருமை இல்லை, ஓங்கு பெருமையலினால். மையல்னா என்னது? மயக்கத்தினால். என்ன மயக்கம்? சமணர்கள் மேல் உள்ள மயக்கத்தினால். ஓங்கு பெருமையலினால் நஞ்சூட்டும் என உரைப்ப. என்ன சொல்லிட்டான்? நஞ்சுண்ட பால் சோற பொருள்தான். நஞ்சூட்டும் என உரைப்ப தேங்காதார். யாரு? பகைவர். திருநாவுக்கரசரை சமணருக்கு இப்ப பகைவர் யாரு? திருநாவுக்கரசர் தான். தேங்காதார்னா பகைவர். சமணருக்கு பகைவர் யாரு? திருநாவுக்கரையரை அத்தீய விட பாங்குடைய பாலடிசில் அமுது செய்ய பண்ணினார். கூட்டிட்டு போய் என்ன செஞ்சாங்க? பாலடிசில் பால் சோறுல கடுமையான விஷத்தை கலந்து அவருக்கு கொடுப்பதற்கு எல்லாம் முயற்சி பண்ணாங்க. பெருமானும் சாப்பிட்டுக்கிட்டார், தெரிஞ்சே சாப்பிட்டார். இவர் என்ன நிலையிட்டாரு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன வந்து அவன் பார்த்துப்பான். பெருமான் பார்த்துட்டு போறாரு, நமக்கு என்ன அதை பற்றி கவலைப்படணும் இல்லையா? நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன் அடியார்க்கு என்று வஞ்சமகிர் செஞ்சுடையார் வஞ்சரையார் வடியறிந்து செஞ்சடையார் சீர்பிழைக்கும் திரளுடையார் தீவிடத்தால் வெஞ்சமனன் இடுவித்த பாலடிசி விசைந்திருந்தார். அவன் கொடுத்த விஷம் கலந்த அந்த பால் சோறை சாப்பிட்டுட்டு அவர் ஜாமனு உட்கார்ந்துருக்கார். நம்ம ஆள் வெஞ்சமனர் இடுவித்த பாலடிசி மிசைந்து இருந்தான். யாரு கொடுத்தா? எதுக்கு கொடுத்தாங்க? பெருமானி என்ன நினைச்சாரு? கொடுக்கட்டுமே, சாப்பிடுவோம். நம்ம அடியார்களுக்கு வந்து பால் சோறு விஷமெல்லாம் என்ன ஆகும்? பெருமான் பார்த்துக்கோ. நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன் அடியாருக்கு. திருநாவுக்கரசருடைய பெருமை என்ன? என்ன வேணாலும் நஞ்சு தானே கொடுக்குற, நஞ்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த நஞ்சு அமுதமாகும் எங்க பெருமான். ஏன் தெரியுமா? என்ன தெரியும் அவருக்கு? தெரியல. பெருமானே நஞ்சு அமுதா சாப்பிட்டார். நஞ்சை சாப்பிட்டு அமுதமாக்கிடுச்சு. அவருக்கே அப்படி இருக்குன்னா அடியாருக்கு எப்படி இருக்கும்? அது அடியவருக்கு பெருமானே சொல்லுவாரு, பெருமானை விட பெரியவர்கள் அடியாருங்களாம. அப்ப அடியவர்களுக்கு இந்த நஞ்சு தவறு செய்யுமா? இல்லை. நஞ்சு அமுதமாம் எங்கள் நாதன் அடியாருக்கு என்று வஞ்சமிகு நெஞ்சுடையார், வஞ்சத்தை நெஞ்சில் வைத்திருக்கக்கூடிய இதை சமணர்கள் வஞ்சனையார் தாமடிந்தேன். இவர்கள் பால் சோறு தாராங்க, அதுல விஷம் கலந்ததெல்லாம் தாராங்க என்று தெரிந்தே நம்முடைய நாவுக்கரசர் என்ன செஞ்சாராம்? செஞ்சடையார் சிறுவிளக்கும் திரளுடையார் தீவிடத்தால் வெஞ்சமனன் விடுவித்த பாலடிசி விசைத்திருந்தார். நல்லா தெரிஞ்சு பால்சோறு தான் விஷங்கருந்து தம்மை கொடுப்பதற்காகத்தான் கொடுக்கிறார் என்பதை தெரிந்தே திரு நாவுக்கரசு பெருமான் சாப்பிட்டார். என்ன நிலையில சாப்பிட்டார்? அடியார்களுக்கு நஞ்சு அமுதமாகும் என்ற பெருமானுடைய பெருங்கருடைய திறத்தால் அதை அருமையாக சாப்பிட்டு மகிழ்ந்திருந்தார். பாடி அடிசி மிசிந்திருந்தார் அப்படிங்கிறார். அடுத்தாப்புல பொடியாட்டும் திருமேனி புனிதற்கு புவனங்கள் முடிவாக்கும் துயர் நீங்க முன்னைவிடம் அமுதானா படியார்க்கும் அறிவறிய பசுபதியா தம்முடைய அடியார்க்கு நஞ்சமுதம் ஆவதுதான் அற்புதமோ. சேக்கிழார் கூற்று. அதாவது நூல் ஆசிரியர் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது தன்னையும் அறியாமல்
வியந்து பாராட்டுகின்ற அமைப்புல என்னாச்சு, நல்ல விஷச்சோறு சாப்பிட்டு கொடுத்தாங்க கொடுக்கணும்னு கொள்றதுக்குன்னு. அதை சாப்பிட்டு இப்போ பெருமாள் மகிழ்ச்சியோடு உட்கார்ந்துருக்காரு. யாரு? திருநாவுக்கரசர். இந்த நிகழ்ச்சியை பாடணும். சேக்கிழார் என்ன நினைக்கிறார்? உலகத்து மக்களை காப்பாற்றுவதற்காக ஆழகால விஷத்தையே உண்மையை பெருமானுடைய அடியவர்களுக்கு இந்த நஞ்செல்லாம் என்னது அமுதமாக மாறும். இது ஒரு பெரிய சிறப்பா? அதான் கிடையாது. அடியார்களுக்கு நஞ்சு வந்து அமுதமாகும். ஏன்? அவருடைய பெருமானை என்னாச்சு, ஆழகால விஷத்தையே சாப்பிட்டவர். எதற்காக? அடியவர்களுக்கு அடையக்கூடாது என்பதற்காக, அசுரர்கள் தேவர்கள் உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டத்தையே காப்பாற்றிய பெருமான் ஒரு அடியாருடைய வீரை காப்பாற்றாம தான் இருப்பாரு. என்ன விஷம் கொடுத்தால் அந்த விஷம் கூட என்னமாகும், அமுதமாகும் என்று சேக்கிழார் பெருமையுடைய பெருமை தானே பாராட்டு அமைப்பு. இந்த பாடல்கள் பாட பாருங்க. பொடி ஆர்க்கும் தன் உடம்பு முழுவதும் வெண்ணீச்சு மேனியானவர்களுடைய சிவபெருமான் புனிதருக்கு புனிதமான அந்த பெருமான். எப்படி புனிதன்? ஆணவம் இல்லாததால் அவர் புனிதன். ஆணவம் இருக்கிறது தான் நாம் தப்பு. இந்த புனிதருக்கு புவனங்கள் முடிவாக்கும் துயர் நீக்க அந்த தேவர் உலகத்தையும் அசல் உலகத்தையும் நீக்குவதற்காக குறைப்பதற்காக ஆழகால விஷம் வந்தது. புவனங்கள் முடிவாக்கும் துயர் நீக்க முன்னை விட அமுதமானார். அப்படிப்பட்ட ஆழகால விஷத்தை பெருமான் சாப்பிட்டு என்ன செஞ்சாரு? அவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு உலகத்தையும் காப்பாற்றினார். முன்னை விட அமுதமானா, அப்படி சாப்பிட்ட ஆழகால விஷம் அமுதமானா படியாருக்கும் அணிவரிய பசுபதியா இல்லையா, தன்னை வழிபாடு சென்ற அடியார்களுக்கு அத்துணை பேருக்கும் தலைவனாக இருக்க முடியாது. பசுபதியா உயிர்களுக்கு தான் தலைவனாக இருக்கக்கூடிய அறிவறிய மிக எளிதில் சேர முடியாத அமைப்பில் பசுபதியா தம்முடைய அடியாருக்கு அவருடைய அடியவர்களுக்கு நஞ்சமுதம் ஆவதுதான் அற்புதம். அந்த நஞ்சை அமுதமாவது பெரிய செய்யா இல்லை, நம்ம எளிமையான செயல் தான் இது. நாவுக்கரசர் உழைத்துக் கொள்வார். அவ்விடத்தை ஆண்ட அரசு அமுது செய்து முன்னிருப்ப என்ன செஞ்சாரு? விஷங்கிருந்த பாச்சோரை கொடுத்தாரு. பெருமானதை தெரிஞ்சு முன்னாடி வாங்கி சாப்பிட்டு அப்படின்னு பார்த்தார். அவ்விடத்தை ஆண்ட அரசு அமுது செய்து முன்னிருப்ப வெவ்விடமும் அமுதாயிற்று. அந்த பாச்சோரத்தை வெவ்விட என்னாச்சு? அமுதமாக ஆயிற்று. வெவ்விடம் அமுதாயிற்று என அமுனர் வெறுக்கொண்டே அவனுக்கு என்னாச்சு? செத்து போவான்னு பார்த்தா அப்படி இடிச்ச முடி மாதிரி உள்ள உட்கார்ந்துருக்கான். கூட கொஞ்சம் மகிழ்ச்சியோடு உட்கார்ந்து சிறப்பாக இருக்கான் இல்லையா? அமனர் வெறுக்கொண்டு என்ன கோபமும் அச்சமும் உண்டு. இவ்விடத்தில் இவன் பிழைக்கில் எவக்கெல்லாம் இருந்தப்பா இதுல பிழைச்சவன் வந்துட்டான்னா நம்ம கதி ஆலோசனை நாமெல்லாம் முடித்தோம். யாரு? சமணத்தர்கள் சொல்றான். இவ்விடத்தில் இவன் பிழைக்கில் எவக்கெல்லாம் இரு என்ன நமக்கெல்லாம் ஜோதி முடிச்சு இல்லையா? தெவ்விடத்து செயல்முறையில் காவலர் சொல்லுவார். என்ன செய்யறாரு? பகைவர்கள் மத்தியிலே மிக்க ஆற்றலோடு போர் புரிந்து வெற்றியே உடைய மன்னருக்கு இதை சொல்ல போறாங்க. தெவ்விடத்துனா பகைவரிடத்து செயல்புரியும் நல்ல ஆற்றலை உடைய காவலருக்கு மன்னவருக்கு செப்புவா அவரிடம் போய் சொன்னாங்க. என்ன சொல்லுவான்? உண்மையே சொல்லுவான், உடற்படன் மாற்றி சொல்லுவான், இனிதே சொல்லுவான். என்ன சொல்லுவோம்னா சொன்னா இல்லையா? தீயிலிருந்து எப்படி தப்பிச்சான்? நம்ம மன்னத்தினால தப்பிச்சாங்க. இப்பயும் அதை தான் சொல்லலாம். அவர்கிட்ட போய் பாட்டு பாருங்க. நஞ்சு கலந்து ஊற்றிடவும் நஞ்சமயத்து விடந்தி தஞ்சமனை மந்திரத்தால் சாதியா வகை தடுத்தான். நாங்க கடுமையான விஷயங்கள் அந்த சோரத்தான் அவனுக்கு கொடுத்தோம். அவனும் சாப்பிட்டான். நஞ்சு கலந்து ஊற்றிடவும் நம் சமயத்து சொல்றாங்க. நம் சமயம்னா எழுது சமண சமயத்துல விடந்தியும் தஞ்சமுனை மந்திரத்தால் விடத்தை தீர்க்கக்கூடிய மந்திரம் எங்க இருக்கு? சமண மதத்துல இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி தப்பிச்சிட்டான். நஞ்சமயத்தினி விடந்தி தஞ்சமனை மந்திரத்தால் சாதியா வகை தடுத்தான். என்னது? சாகாமல் இருந்ததை தடுத்திருக்கான். எங்கு வகை அவர்கிறதே எம்முயிரும் நின்முறை துஞ்சுவது ஒரே அடிச்சான்.
இனிமே அவன் எங்கி பிழைச்சு உயிரோட இருந்தானா எம் உயிரும் யாரு சொல்லிகள் எல்லாருடைய உயிரும் அப்படின்னு மண்ண உயிரும் சேர்த்து சொல்லலாம். ஆனா மண்ண உயிரும் சேர்த்து சொல்லல, மண்ணனையும் சேர்த்து சொன்னான். எப்படி சொன்னான்னு சொன்னாங்க முக்கியமான கட்டம் சேக்கிழாருடைய புறவை. எம் உயிரும் திருநாவுக்கரசு பெருமா சாகாம திருப்பி தொடர்ந்து இருந்தான்னா நாங்கள் எல்லாரும் செத்து போவோம், தமிழுக்கு எல்லாரும் செத்து போவோம். மன்னனை சேர்க்கல, மன்னனை சேர்க்க என்ன சேர்த்தான்னா நின்முறையும் அப்படின்னா. நின்முறைன்னு நீ செய்கின்ற ஆட்சியின் அதிகாரம் போயிருக்கான். இந்த பதவியில் இருக்கிறது வீட்டுவான சும்மா இருந்துருவான், பதவி போயிட்டு இருக்க மண்ணுக்கு எழுதணும்னா ஆட்சி போயிடும், எங்க உயிர் போயிடும்னா ஒரு ஆட்சி போயிடும். ஆட்சி சின்ன சின்ன பதவியில் இருக்கணும் என்னால பிடிக்க முடியுதா? அந்த பதவி சொல்றார் நீமொழியும் புத்துவத்திடம் நிச்சயமா செத்து போயிருக்கு என்றால் சூழ்நிலைக்கு தொடங்கினார். சுற்றி உள்ள நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு வேற வழியே தெரியாது. என்ன செய்யணும்? இவனை கொண்டாட்டம் ஆட்சி நிற்கும், நாங்களும் மற்றவர்களும் மொழிகளுக்கு மதிகட்ட மற்றவர்கள் முடிவிட்டு அந்த தொழிலுக்கு முடிவிட்டு மதிகட்ட மன்னவன் வல்லவன் செத்தவனை நீ கழிந்ததற்கு இன்னும் மஞ்சள் சொல்லக்கூடாதா? இவன் புரிதான் அவன் பின்னாடி எழுதிட்டாங்க. அந்த பதவி என்னன்னா நீங்க சொல்லுறவங்க என்ன குறைவில்லாம மற்றவர்கள் முடிவிட்டு மதிகட்ட மன்னவன் செத்தவனை யார் செத்தவன்? கவன சமயத்தை முடித்த திரு நாவுக்கரசு பெருமானை இனி கழியும், இனி கொடுக்கின்ற தண்டனை திறம் எவ்வாறு என எப்படி அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை உற்றவர் மந்திர சொல்லுங்க சொன்னான். யாரு மன்னன் கேட்டான், இனிமே அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்ப உடனே பாருங்க எவ்வளவு மோசமான பயிர்கள் அப்படின்னு அந்த சமண தொழில்கள் என்ன சொன்னாங்க? என்ன பதில் சொன்னான்? நான் எடுத்தோட ஒரு பதில் சொன்னான். இனிமே நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி தீமைக்கு வரக்கூடிய செயல்களை செஞ்சா அதை தடுக்கின்ற அமைப்பு நம்ம சமணத்தில் ஆற்றல் இல்லையா? என்ன ஆற்றல்? தீயில ஒருத்தரும் தப்பிச்சு வந்துட்டான், அதுக்கு நம்ம மந்திரம் இருக்கு. விஷத்தை கொடுத்தோம், அதுலேயும் தப்பிச்சு வருது நம்ம மந்திரம் இருக்கு. இந்த ரெண்டு நம்ம மந்திரத்தை தப்பிச்சுட்டு தான் நம்ம வந்தான் இல்லையா? இனிமே அடுத்த ஒரு தண்டனை அவனுக்கு கொடுக்கணும். அந்த தண்டனை கொடுக்குற சமயத்துல நம்ம மந்திரத்தினால அவன் தப்பிக்காம இருக்க மாதிரி நாங்க பார்த்துக்கிறோம். யாரு இதுவரைக்கும் தப்பிக்க முடியும்? முன்னாடி என்ன செஞ்சு வச்சாலும் இது அப்பவே செய்ய முடியுதுங்க. எவ்வளவு பைத்தியாரத்தை, எவ்வளவு உச்சாதாரம் நினைக்க மன்னவனை. இனிமே என்ன செய்யணுமா? தண்டனை கொடுக்கணுமா? அந்த தண்டனை இருந்து நம்ம தமிழை வந்து தப்பிக்காத அளவுக்கு நாங்களாம் பார்த்துக்கணும். நீங்க ஒரு தண்டனை கொடுக்கணும். இப்ப ரெண்டு தண்டனை கொடுக்குது. அப்ப அவனை தப்பியமா பார்த்துக்கணும்ல, விடத்துல சாக வச்சிருக்கலாம்ல, தீனால சாக வச்சிருக்கலாம்ல. ஒரு சமணத்துக்கு ஏன் தெரியல? இப்ப சொல்ல நாங்க அளவுக்கு தடுத்துருவோம்னா இனிமேல் வேணாலும் தடுக்க முடியுமா? இவன் எதை தாண்டியாச்சு. பாட படிக்க முற்றவரும் மந்திர சாதக நாங்கள் ஒழித்திட சொல்றான். அது ஒரு தண்டனை கொடுங்க. அந்த தண்டனையில இவன் தப்பிக்காத அளவுக்கு நம்ம சமணமந்திரம் படிச்சுட்டு இருக்கோம். அந்த மதத்தை நாங்க எல்லாருக்கும் என்ன செய்யறோம்? தடுத்து நிறுத்திடுறோம். அவங்க உற்றவரும் மந்திர சாதகம் நாங்கள் ஒழித்திட. நம்மளோட படிச்சுட்டு போன அந்த மந்திரங்களையும் அவன் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய வீட்டுல நாங்கள் செஞ்சோம், தடுத்து நிறுத்திடுறோம். ஆற்றலோட முன்னாடி தடுத்து நிறுத்திடலாம் முடியல. சும்மா பேச்சுக்கு சொல்லி எப்படியாவது மன்னவனுக்கு அவனை இழுத்து விட்டு சாகரிக்கிட்டு பார்க்கலாம். உற்றவரும் மந்திர சாதகங்கள் நாங்கள் ஒழித்திட அதுக்கு என்ன செய்யணுமா? நின் கொற்றவையர கழித்தே எதிரே விடுவதென கூறினார். வெற்றியை ஒன்றையே குறிக்கோளாக இருக்கக்கூடிய உன்னுடைய பட்டத்து யானை அவிழ்த்து அவன் மேல விடு. அது ஒன்றுதான் இறுதியான முடிவு. கொற்ற வய கழிவு கொற்றவதற்காக தனியாக இருக்கக்கூடிய அது என்ன தெரியுமா?
களில் எதிரே விடுவதென கூறினார்கள். மந்திரத்தை நாங்க தடுத்து நிப்பாட்டிக்கிறோம். நீங்க என்ன செய்யணும்? உன்னுடைய பட்டத்து ஞானியை அவர்கள் ஏறி விடுகள் என்று அவர்கள் சொன்னார்கள். உடனே மன்னவன் சரி சொல்லி யானை ஏறி விடுவான். மாபாவை கடையவனர் வாகீசர் திருவடியா காவாலி அடியவர்வார் கடற்கழித்தை விடுகின்ற பூபால செயற்மேற்கொள் உரை தொழிலோர் அவர்தம்மே கோபாமி சயமான உரைக்கழித்தை விடச் சொன்னான். இந்த சமணத்திற்கு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டு மன்னன் என்ன செய்யலாம்? அந்த பட்டத்து யானை அவிழ்த்து விட சொல்லிட்டான். அதை சொல்லுவார். மாபாவி கடையவன் பாதிரி பாதிரி யாரு? மாபாவி பெரிய பாதி. அது மட்டுமா? கடை அமரன் ரொம்ப கீழ்த்தரமான குணங்களை உடையவர்கள் இந்த அமரர்கள். மாபாவி கடையவனர் வாகீச திருவடியா இல்லையா? திருவயனுடைய திருநாவுடைய திருவடியா காபாலி அடியவர்வார். யார் அவர்கள்? திருநாவுக்கரசர் வாகீசர். யாருக்கு அடியவர்? காபாலி திரு பெருமானுக்கு அடியவர். காபாலி அடியவர் தான் கடற்கழித்தை விடுகின்ற பூபாலன் பூவை ஆளுகின்ற மன்னன் வல்லம மன்னன் செயல்படுகோள். அவன் சொன்னான் பட்டத்து யானையை அழித்து விடுனான். அவனாவது சொல்வான் யானையை பட்டவரைக்கு இருப்பான் இல்லையா? அவனுக்கு பேர் என்ன வச்சான்? முறை தொழில்தான். இந்த பட்டத்து யானையை பாகனாக இருந்து பாதுகாவல் செய்யக்கூடிய முறை தொழிலை செய்யணும். கொல்லுகின்ற தொழிலை செய்வது யாரு? முறை தொழில் தான். திருநாளை போவாருக்கு நந்தனாருக்கு என்ன சொல்ல? முறை தொழில் முறை தொழில்கிறார். ஏன்னா உயிரினங்களை கொண்டு அதில் கிடைக்கின்ற பொருளை வைத்து பிழைப்பு நடத்துகிறவர்கள் அதான் முறை தொழில் தான். இங்க இந்த பாகர்கள் முறை தொழில் செய்யக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்களா? கோபாதி சயமான குடக்கழித்தை விட சொன்னா அந்த முறை தொழில் செய்கின்றவன அந்த பாகனை யானையை விட சொன்னான். இந்த யானை எப்படிப்பட்ட யானையா? கோபாவி, கோபம் கொள்ளுகின்ற யானை, ரொம்ப கோபம். பட்டத்து யானை. அது மட்டும் இல்ல, சயமான யானை. இந்த யானை மன்னனுக்குள்ள அந்த பட்டத்து யானை எப்படிப்பட்ட யானைனா போரில் கொண்டு தூண்டி விட்டால் அது வெற்றியை தவிர வேறு ஒன்று தராத யானை. அப்படிப்பட்ட ஆற்றலுடைய யானை. கோபாலி சயமான குடக்கழித்தை விட சொன்னான் இல்லையா? அதை விட சொன்னான். எங்க இருக்கு பட்டத்து யானை? கூடத்தை தூக்கி ஒரு உத்தமனம் புறப்பட்டு எப்போதும் அடிபட்டு கட்டி வைத்துக் கொண்ட ஒன்றை விடுதலை அந்த இடத்திலேயே கட்டிச்செடி கட்டி அந்த இடத்திலேயே நாளாக நோயை கூடத்தை குத்தி நான் இருந்த அந்த கூடத்தை குத்தி எப்படி மறுபடியும் ஒரு உத்தமனப்படப்பட்டு அவர் வருவதற்கு நாளையே மனை போட்டு ஒரு மழை ஒரு உத்தமன் புறப்பட்டு மாடத்தை மறுப்பிட்டு அது போவது யார் வருகிறார்? இருந்தாலும் நம்ம பார்க்கணும் இருந்தாலும் தெருவோரத்தில் பார்த்தாலும் பக்கத்தில் வரும்போது அப்படி பம்மி இருக்கும். அதை பார்த்தாலே பயமா. அவ்வளோ பெரிய உருவம். இந்த கண்ணை பார்த்தாலே அது நம்மளைத்தான் உயிரிக்கிற மாதிரியே பதில். இந்த கண்ணை பற்றி கேட்டு வரும்போது பக்கத்தில் வந்து கண்ணை அப்படி மண்ணை ஆடி வந்து அப்படி மண்ணை பார்க்கும்போது பார்த்தா அது நம்மளே பார்க்க மாட்டோம். அது
உயிர் என்ன ஆகும் இல்லையா? கூலத்தை குத்தி குண்டலம் புறப்பட்டு மாடத்தை மறித்து விட்டு ஓங்கி இந்த மாதிரி பெரிய தரசெல்லாம் வச்சு கட்டிட்டாங்க இல்லையா? மாடத்தை மறித்திட்டு மண்டபத்தை எடுத்தட்டி கால உயர்த்தி உதவி கீழே கூடியதெல்லாம் தாடத்தில் பறிக்காத தலையினரின் பக்கத்தில் 2 பேரும் ஈட்டி வச்சுக்கிட்டு நம்ம யாங்க பட்டத்தை பக்கத்துல போவோம் பாதுகாப்பு மாதிரி அவனை முடிவு வச்சு போவோம் அவ்வளவு அவரெல்லாம் வச்சு கொடுத்து அவருக்கு 2 சைடு வேற வச்சுட்டு போறாங்க பறிக்காரன் கையில வேற வைத்து சொல்றான் அவனை என்ன செஞ்சு தெரிவிக்கிறான் நான் தெரியல திருப்பிக்கா சொல்றது தூக்கத்துக்கு அங்கிருக்கா சொல்லல சேர்க்கிறார் எழுதியிருக்க பாடுவாங்க தாடத்தின் பறிக்காரன் கையை வேற வைத்துக் கொண்டு யானைக்கு 2 வந்து கொண்டிருக்கிறது தலை முதலி அவர் 2 தலை கடற்கரைக்கு வேளத்தால் அதை மண்டை ஆட்டி திருப்பதி வெளியே விட்டு வந்தாச்சு. எப்படி வருது? வருமூர்த்தி மிக்கதொரு விரல் வேடம் ஊற்றுவதற்கு ஒரு உருவத்தை கொடுத்தா எப்படி எமதற்காக வருவானோ அது மாதிரி இந்த யானை கட்டுத்தையில் இந்த பாதபூதத்திலிருந்து வெளியே வந்துருச்சு. மனம் சொல்லிட்டாங்க பாதத்தை வெளியே விட்டுட்டான். இப்ப எங்க இருந்து வந்துருக்கு? இப்ப கூடத்திலிருந்து அரண்மனை அந்த யானை பாத கூடத்திலிருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தா எங்க வரணும்? வீதியில வரணும். வீதியெல்லாம் என்ன ஆகும்? இந்த யானைக்கு வெற்றி ஒன்றினை தவிர வேறு எதுவும் தெரியாத யானைங்கிறார். எப்படி வந்துச்சான்? பாசத்தொடை நிகழத்தொடை பரிய தனியா முடியா. பாசம்னா கயிறு, அது கயிறு கட்டிட்டு இருப்பாங்க. இந்த கழுத்து குதிரை கை நடக்கும், கால் குதிரை கை நடக்கும், கால் குதிரை சிறந்து